வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவின். சொல்லுங்க கரங்களை வைத்து எல்லாரும் வல்லமை உண்டு. அறிக்கை செய், அறிக்கை செய். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். ஓ ஓ கட்டுகள் உடையட்டும். ஓ நமசிக்கரம். ஓ ஓ கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். ஓ ஓ கட்டுகள் உடையட்டும். கட்டுகள் உடையட்டும். வாழ்க்கை குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். There is power, there is power in the name of Jesus. Come on, shout. There is power in the name of Jesus. In the name of Jesus. There is power in the name of Jesus. To break every chain. Break every yes. Break every chain. To break every chain. Break every chain. To break every chain. Oh, oh, to break every chain. Break every chain. Break every chain. To break every chain. Break every chain. Hallelujah. To break, to break, to break. To break every chain. Break every chain. Break every chain. Oh, oh. மத்தேயு 12வது அதிகாரம் 3 வசனங்களை மாத்திரம் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். verses 28, 29 and 30. 28, 29 வசனம் 30 வரை. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆமேன் என்று சொல்லி உட்கார். ஏமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஏமேன். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமென். இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த அதிகாரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட கடந்த வாரத்திலே பேசினார். மரத்தின் கனியின் குணத்தின் அடிப்படையில் எப்படி நாம் பிரித்தறிய வேண்டும் என்பதை பேசினவர், எது தேவனுடைய ஆவியினால் வருகிறது, எது அவருடைய ஆவியினால் வரவில்லை என்பதையும் காட்டத்தக்கதாய் நம்மை விடுவிக்கிறவர். ஆமென். ஆதலால் இன்று சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒத்துழைக்கும்படியாக கேட்கிறேன். ஏனென்றால் நாம் எல்லாருமாக சேர்ந்து இதன் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் ஜெபிக்க? இதன் அடிப்படையில் ஏனென்றால் இயேசு சொன்னார், நான் தேவனுடைய விரலினாலே என்ற வார்த்தை லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே என்று வந்த வார்த்தை இங்கே ஆவியினாலே என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். தேவ ஆவியானவர் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய விரலே வெளிப்படுத்தப்படுகிறது. எங்கே தேவனுடைய ஆவியானவர் செயல்படுகிறாரோ அங்கே தேவனுடைய விரல் வெளிப்படுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய விரல் வெளிப்படுகிற இடத்தில் சாத்தானுடைய கிரியைகள் செயல்பட முடியாது. இன்றைய நாளிலும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் முழுமையிலும் அவர் புறஜாதிகள் கூட அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் என்று பேசினதின் முகாந்தரம், எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் எந்த கோத்திரத்தாராய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கத்தக்கதாய் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தின தேவன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் இயேசு உங்கள் நம்பிக்கையை அவர் மேல் வைக்கத்தக்கதாய்
தேவனுடைய விரலை வெளிப்படுத்தின தேவன். அப்படின்றால் நம் வாழ்க்கையில் பிசாசுகளை விரட்டினவர் இயேசு கிறிஸ்து. இன்றும் விரட்டுகிறார். தேவனால் வராதது விரட்டப்பட வேண்டும். அப்படி என்றால் அது தேவனால் தான் முடியும். இன்றைய நாளிலும் ஆண்டவர் இந்த முழு அதிகாரத்திலும் பிரித்து பேசின ஒரு முக்கிய விஷயம், புறஜாதிகள் கூட அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கத்தக்கதாய் அவர் வாக்குவாதம் பண்ணாமலும் கூக்குரல் இடாமலும் சத்தத்தை உயர்த்தாமலும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் செயல்படுகிற தேவனாய் இன்றும் வெளிப்படுகிறார். அப்படி என்றால் நியாயம் கிடைக்க பண்ண அவர் எதை செய்வாராம்? சத்தத்தை உயர்த்த வேண்டாம், நெறிந்த காரியங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற வல்லமை தேவனுக்குரியது என்பதை காட்டுவார். இன்று உங்களை நெறிந்து போகும்படியாய் அணைந்து போகும்படியாய் செயல்படுகிறவன் பிசாசு. கவனிக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்ல, சோர்ந்து போகிறவனை சோர்ந்து போக விடுகிறவரும் அல்ல என்றால், இன்று கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவன், சத்துவத்தை உயர்த்துகிற தேவன் என்றால் அவர் பலத்தில் வெளிப்படுகிற தேவனாயிருக்கிறார், பலவீனத்தில் அல்ல. அப்படி என்றால் இன்று யார் பலவான்? என்னை கவனிங்கள். கர்த்தர் பேசும் பொழுது பலவானை முந்தி கட்டினாலொழிய யார் பலவான்? ஆண்டவர் பிசாசை பலவீனன் என்று சொல்லவே இல்லை. கவனிக்கிற தேவ ஜனமே, புறஜாதியார் கூட, அப்படி என்றால் யூத கோத்திரத்தார் அல்லாதவர்கள், யூத மார்க்கத்தில் அமையாதவர்கள், இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு சம்பந்தப்படாதவர்கள் தான் புறஜாதியார்கள். இப்படிப்பட்டவர்கள் கூட அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், புறஜாதிகளுக்கு கூட அவருடைய கரத்தை வெளிப்படுத்த ஏன் சித்தம் கொண்டார் என்றால், பிசாசு ஜாதி பார்க்க மாட்டான். பிசாசு கோத்திரங்களின்படி செயல்படுகிறவன் அல்ல. இந்த ஜாதி பிசாசு என்று பிசாசுகளின் ஜாதியைத்தான் இயேசு குறிப்பிட்டார். மனுஷ ஜாதியை அவன் ஜாதிகள் பார்த்து தாக்குவதில்லை. மனுஷ கொலை பாதகன் என்று பெயரிடப்பட்டவன் பிசாசு. அப்படி என்றால் ஜாதி பார்த்தவன் அழிப்பது இல்லை. எந்த ஜாதியிலும் பிசாசின் கிரியைகள் உண்டு. ஆனால் இந்த ஆண்டவர் பலவானை முந்தி கட்டினாலொழிய என்று சொன்னதன் காரணம், அவன் கொள்ளையிட்ட விஷயங்களை பங்கிட வேண்டும் என்றால் அவனை முந்தி கட்ட வேண்டும். ஆமென். அப்படி என்றால் நீங்களும் நானும் அவனை கட்டினால் ஒழிய அவன் கொள்ளையிட்டதை பங்கிட முடியாது. இந்த விஷயத்தை இயேசு மாத்திரம்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், பலவானை கட்டுகிற அதிகாரம் வேற எந்த நாமத்திலும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாத்திரமே இருக்கிறது. தேவ ஜனமே, நீங்கள் யார் அந்த பலவான் என்பதை அறிய வேண்டும் என்றால், சாத்தானே அந்த பலவான் என்று இயேசு குறிப்பிடுகிறார். சாத்தானை சாத்தான் எதிர்ப்பது இல்லை. சாத்தானை எதிர்க்க, அவன் கிரியைகளை அழிக்க வல்லமை இயேசுவின் நாமத்திற்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் அவர் சொன்னார், சாத்தானை சாத்தான் எதிர்த்து நின்றால் அவன் ராஜ்யம் நிலை நிற்காது. ஆனால் அவனையே தேவனுடைய விரலினாலே விரட்டும்படி நான் வந்தேன் என்றார். அதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நம்பிக்கை, தேவ ராஜ்யம் வருகிற இடத்தில் நம்பிக்கை வருகிறது. தேவ பிள்ளை, தேவ ராஜ்யம் வருகிற இடத்தில் சமாதானம் வருகிறது. என்னை கவனிங்கள். பிசாசு இருக்கிறானா, செயல்படுகிறானா என்பதை எப்படி அறிவேன்? என் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு நடக்கிற பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் ஒரு முக்கிய அடையாளம் சமாதானம் இருக்கும். நம்முடைய ஆவியில் சமாதானமின்மை இருக்கிறதா? அமைதியின்மை குடும்பத்தில் இருக்கிறதா? பிசாசின் கிரியைகள் எங்கோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற அதிகாரம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அப்படி என்றால் இன்றும் இயேசு துரத்துகிறார். பலவானை முந்தி கட்டினாலொழிய அவன் கொள்ளையிட்டதை எப்படி கொள்ளையாடக்கூடும்?
அப்படி என்றால் இன்று கட்டுகிற அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. ஆமென். நீங்கள் கட்ட வேண்டும். நீங்கள் கட்டினாலுடைய கொள்ளையிட முடியாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் நடக்காது. அதைத்தான் இயேசு இங்கு பிரித்து பேசும் பொழுது சந்ததி சேர்கிற நிற்கிற என்ற விஷயங்களை பேசி வருகிற அதிகாரம் இது. புறஜாதி கூட என் மேல் நம்பிக்கை வைக்கிற நிலைமை வரும். அதற்காகவே நான் எல்லாரையும் சொஸ்தமும் செய்வேன், பிசாசுகளை விரட்டவும் செய்வேன். ஏனென்றால் நம்பிக்கை அவர்கள் என் மேல் வைக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதுவரை என் ஜனம் அல்லாதவர்கள் என் ஜனமாய் மாறுவார்கள். இதே அதிகாரம் எப்படி முடிகிறது? உம்மோடு பேசும்படி உம்முடைய தாயும் சகோதரர்களும் வந்து நிற்கிறார்கள். யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள் சகோதரிகள்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்படி என்றால் யாரும் இயேசுவின் வார்த்தையோடு இணைய முடியும் என்றால் அவர் சந்ததியில் ஒரு ஆளாய் மாறுகிறார்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். நீங்கள் ஆண்டவரோடு இல்லை என்றால் பிசாசு சிதறடிப்பான். தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆவியினாலே அவர் பிசாசுகளை துரத்துகிற தேவனாய் வெளிப்படுகிறவர். முந்தி கட்டினாலொழிய இந்த கர்த்தர் சொன்னார், பலவானை முந்தி கட்டு. அப்பொழுது பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து, என்னை கவனிகள், பிசாசு பலவான் தான், பலவீனன் என்று வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் பலவானையே கட்டக்கூடிய அதிகாரம் இயேசுவால் மறுபடியும் பிறந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி நான் இயேசுவின் நாமத்திலே ஜெயிக்கிறேன் என்று வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை நான் கட்டுகிறேன் என்று வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசு பலவீனன் என்று வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் பலவானை கட்டுகிற அதிகாரம் இயேசுவுடைய பிள்ளைக்கு உண்டு. அதனால தான் அவர் சொன்னார், என்னோட ஈராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அதற்கு பிறகு மரத்தை பேசினார், பொக்கிஷத்தை சுட்டி காட்டினார், துரத்தப்பட்ட ஆவி என்ன செய்யும் என்று சொல்லி கொண்டு போனார். அடையாளங்களை தேடாதிருங்கள், அடையாளத்தின் அஸ்திபாரமே நான் வந்திருக்கிறேன் என்றும் சொன்னார். இணைப்புகளை கவனியுங்கள். இயேசுவோடு சேர்ந்தவர்கள் இயேசுவோடு சேர்க்கிறார்கள். எதை அவர் சேர்க்கிறாரோ அதை நாம் சேர்ப்போம். எதை அவர் பிரிக்கிறாரோ நாம் பிரிப்போம். எதை அவர் சிதறடிப்பாரோ அதை நாம் சிதறடிப்போம். ஆனால் அவர் சொன்னார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். என்னை கவனிங்கள் தேவ ஜனமே, அறிந்தோ அறியாமலோ நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தும் தேவ சபையில் அங்கத்தினர்களாய் இருந்தும், நான் சொல்வது கர்த்தருடைய சரீரத்தின் அவயவமாய் இருக்கிற அங்கம், தேவனுடைய சபையில் அங்கத்தினர்களாய் இருந்தும் தேவ வார்த்தையை ஒன்றாக வாசித்தும் கர்த்தரோடு இராதபடி இருக்கிற வாழ்க்கை இருக்கிறது என்றால் தேவனுக்கே விரோதமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறது. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். அப்படி என்றால் இருக்கிறவன் யார்? பலவானை கட்டுகிறவன். ஆமென். என்னோட நீ இருப்பாய் என்றால் நீ பலவானை கட்டுவாய். பலவானை கட்டவிழ்த்தது நம்முடைய வாழ்க்கையின் கீழ்ப்படியாமைகள். ஆண்டவரோடு இருத்தல் என்பது நிலைத்திருத்தல், வார்த்தையில் இருப்பது. தேவ பிள்ளையை, உங்களோடு இயேசு இருக்கிறார் என்றால் இயேசுவின் வார்த்தைகளோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட சந்ததியை பிரிக்கும் பொழுதுதான் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவரோடு இல்லாத ஒரு சந்ததியை பேசினார். சுபாவம், ஜென்ம சுபாவம், பிசாசுக்குரிய சுபாவம் ஒரு தலைமுறைக்குள் சந்ததிக்குள் இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவோடு இணையவில்லை. எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? இன்று நீங்கள் சொல்லலாம், என் ஜென்ம சுபாவம் தலைவிரித்து ஆடுகிறது சகோதரி, என் குடும்பத்தில் அந்த பாவம் தலைவிரித்து ஆடுகிறது, என் முற்பாட்டர்கள் தாத்தாக்கள், என்னுடைய தகப்பன்
எங்களுடைய வம்சத்தில் அந்த பாவம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, இயேசு சொல்லுகிறார், யார் விரியன் பாம்பு குட்டிகள்? விரியன் பாம்பு வம்சத்தில் வந்ததுதான் விரியன் பாம்பு குட்டி. வம்சம், சந்ததி முடிகிற விதமே யார் எனக்கு தாய், எனக்கு சகோதர சகோதரி என்றுதான் பேசினார். அப்படின்னா யார் வேண்டுமானாலும் எனக்கு தாயாக, சகோதரனாக, சகோதரியாக மாற முடியும் என்று இயேசு வாக்களிக்கிறார். ஹல்லேலூயா. யார்? என் கூட இருப்பதினால் அல்ல, என் வார்த்தையோடு கூட இருப்பதினால். ஆமென். இது இரத்த பந்தம் அல்ல, இது மாம்ச சித்தம் அல்ல, இது புருஷ சித்தமும் அல்ல, இது தேவனாலே பிறக்கிற பிறப்பு. கரங்களை தட்டி நான் அப்படி பிறந்தவன் பிறந்தவள் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. புருஷ சித்தம் அல்ல, மாம்சம் அல்ல, அது இரத்தத்தினால் அல்ல, அது தேவனாலே பிறந்தவர்கள். இந்த தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய சந்ததியாய் இருக்கிறார்கள். உங்களை தாண்டி, உங்கள் குடும்பத்தை தாண்டி, உங்கள் தலைமுறைகள் இயேசுவுக்காக எழும்பும்படியே இயேசு உங்களை சொந்தமாக்கினார். தேவஜனமே, நீங்கள் விட்டு கொடாதிருங்கள், பிசாசுக்கு விட்டு கொடாதிருங்கள். ஏனெனில் பலவானை முந்தி கட்டினாலொழிய என்று சொன்னவர் பலவானிலும் பலவானாய் இருக்கிறவர், பலவானிலும் பெரியவர், பலவானின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இயேசுவோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவால் வராததை சிதறடிப்பீர்கள். ஆமென். இயேசு சேர்க்கிறதை நீங்களும் சேர்ப்பீர்கள். கர்த்தர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே சிதறடிக்கப்பட பிசாசுக்கு இனி இடம் கொட விரும்பவில்லை. நீங்கள் வைராக்கியப்பட வேண்டும். எந்த வாலிப பிள்ளையானாலும் சரி, வயோதிகர்கள் ஆனாலும் சரி, ஆண் பெண் ஆனாலும் சரி, இது ஒரு பொதுவான வார்த்தையாக நான் பேசுகிறேன். தேவ ஜனமே, உங்களை சிதறடிக்கிற காரியங்களை இடம் கொடாதிருங்கள். ஆமென் என்று சொல்லக்கூடிய சந்ததி உண்டா? போதும். கர்த்தர் கூட்டி சேர்க்க விரும்புகிறதை சிதறடிக்க நினைக்கிறவன் பிசாசு. அதனால்தான் கர்த்தர் சொன்னா பலவான். என்னை கவனிங்கள், பலவான் என்று சொன்னாலே பயம்தான் வர வேண்டும். ஏனென்றால் அவன் பலவான். நான் மத்தேயு 12 தான் தொட்டேன் கடந்த வாரம். ஆனால் இதே அதிகாரத்தின் சாரம் லூக்கா 11 வருகிறது, திருப்ப வேண்டாம். கர்த்தர் அந்த பலவானை பற்றி பேசும் பொழுது இன்னும் சில விளக்கத்தை கொடுத்தார், குறிப்பை கொடுத்தார். அவன் சாதாரண பலவான் இல்லை. அதனால்தான் வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பலவான் சாதாரணமான பலவான் கூட இல்லை, ஆயுதம் தரித்த பலவான். ஆயுதம் தரித்த பலவான். தேவ பிள்ளையே, அவன் ஆயுதங்களை தரித்த பலவானாய் தன் அரண்மனையை காத்து கொண்டிருக்கிறானாம். எது அவன் அரண்மனை என்பதுதான் கேள்வி. அவன் எதை சொந்தப்படுத்தினானோ அது அவன் வீடு. இதே அதிகாரம், நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன். இதுவரை நான் தாபரித்த வீடு, இதுவரை நான் உரிமை கொண்டாடின வாழ்க்கை, நான் இளைப்பாறுதலோடு இருந்த இருதயம். எத்தனை பேருக்கு புரிகிறது? பொல்லாங்கன் பலவான் ஆயுதம் தரித்து கொண்டு ஒரு அரண்மனையை காக்கும் பொழுது தன்னுடைய அரண்மனையை அவன் காத்து கொண்டிருக்கிறானாம். அவனுடைய பொருளும் பத்திரப்பட்டு இருக்கிறதா. ஏனென்றால் எல்லாம் எனக்கு எனக்கு என்று பிடுங்குகிறவன் பிசாசு. ஆதி ஆகமத்திலிருந்து ஒன்றையும் மனுஷனுக்கென்று விட்டுவிட நினைக்காதவன். ஆளுகை, பலுகி பெருகுவது, ஆட்கொள்ளுவது, ஆண்டு கொள்ளுவது, இதெல்லாம் பிசாசுக்கு பிடிக்காது. என்னை கவனித்தீர்களா? கவனித்தவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறது வெறும் சாதாரண மீனிங் இல்லை. If you think you are a mere Christian, is no ordinary word in the kingdom. ராஜ்யத்தில் கிறிஸ்தவ பிள்ளையாய் இருப்பது சாதாரண வார்த்தை இல்லை. உங்களுக்கு புரியும், ஏதோ சபைக்கு வந்து அங்கத்தினராய் நான் அட்டெண்டன்ஸ், அதான் ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறேன். நான் ஏதோ வந்து போகிறேன் என்ற சாதாரண வாழ்க்கை அல்ல உங்கள் வாழ்க்கை. இயேசு ஏன் வைராக்கியப்பட்டார் விரட்டுவதற்கு என்பதை சொல்லி காட்டுகிறார். நான் தேவனுடைய விரலினாலே, அப்படின்னா தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால்,
நான் சொன்னபடியால், அசைத்தபடியால் என்றெல்லாம் பேசவில்லை, துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ராஜ்யத்தை மாற்றினவர் ஐயா. அம்மா, உங்கள் வாழ்க்கையில் ராஜ்யத்தை மாற்றினவர். எத்தனை பேருக்கு ராஜ்யம் என்றால் புரிகிறது? ராஜ்யம் என்றாலே ஒரு அரசாங்கம். ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அரசன் உண்டு, ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு ராஜா உண்டு. என்னை கவனிங்கள், என் வீடு, என் பங்கு, என் கொள்ளை, என் வாழ்க்கை, என் குடும்பம் என்று சொன்ன கிரியைகள் பிசாசுனுடையது. எவ்வளவு உரிமை பாராட்டி இருந்தா உங்க வீட்டிலையும் என் வீட்டிலையும் அவன் உட்காருவான். கவனிங்க, எந்த அளவுக்கு உரிமை பாராட்டினால் அவன் உட்காருவான். நீங்கள் வெறுப்படைய வேண்டும். அதற்காகத்தான் இப்படி பேசுகிறார் ஆவியானவர். ஆண்டவருக்கு சொந்தமானதை பிசாசு சொந்தம் பாராட்ட முடியாது. ஆண்டவர் சிலரை விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்க பயப்படவில்லை. காரணம், இன்னும் அவர்கள் சொந்தமாகவில்லை. யாருக்கு? இயேசுவுக்கு. சொந்தமாகி இருப்பார்கள் என்றால் புறஜாதியாரே அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கத்தக்கதாய் சொஸ்தப்படுத்தின இயேசு. இதே அதிகாரம். புறஜாதிகள் காணவும் பேசவும் தக்கதாக சொஸ்தமாக்கின இயேசு. நான் சொல்வது வெறும் சரீர சொஸ்தம் மாத்திரம் அல்ல, ஆவியின் சொஸ்தமும் கூட. அப்படி செய்து காட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சுபாவத்தின் மாற்றம் இயேசுவால் வர முடியும். அன்பு ஜனமே, இன்று நான் தீர்க்க தரிசனமாக போய்கொண்டிருக்கிறேன். உங்கள் எண்ணங்களில் இது மாறாது, இது என்னை விட்டு விடாது, என்னை விட்டு போகாது என்று சொன்னால் நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான் என்று சொன்னான். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். தேவ ஜனமே, கர்த்தரோடு இருக்கிற பிள்ளை கர்த்தரால் வராததை சிதறடிக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளும். பலவானை முந்தி நாம் கட்டுகிறோம். ஏன் தெரியுமா? நன்றை கவனிங்கள், உணர்ந்தே கட்டுகிறோம், தெரிந்தே கட்டுகிறோம். ஏன்? செய்தால் தான் கொள்ளையிட முடியும். இன்னைக்கு நீங்கள் வாயை திறக்காமல் பயந்து உங்களுக்குரிய அதிகாரத்தை இழந்து சிதறடிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால், உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் உள்ளவனிலும் பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து அறிக்கை செய்து எழும்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். எழும்பணும். சீயோனை பற்றியெல்லாம் ஆண்டவர் பேசும்பொழுது நன்றாய் கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குரிய வார்த்தை அது. சீயோன் திரும்பி வருவாங்க, சீயோன் கண்ணார காண்பார்கள், சீயோன் புலம்பலை விடுவார்கள், சீயோன் துக்கத்தை விட்டு விடுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்கே உரிய அதிகாரம் அது. சீயோன் குமாரத்தை நீ எழும்பு, நான் வந்து உன்னை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீ உணர்ந்து எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. உன்னை தட்டி எழுப்பி விட ஒரு ஆள் தேவையில்லை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஹல்லேலூயா. ஏனென்றால் சத்தியம் உங்களுக்குள் இருக்கிறது, வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென் சொல்லி பக்கத்துக்கு ஆளை ஒளிக்கி விடுங்க. ஏன்னா தூக்கம் வரும் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அதனால் தான் பலவானை முந்தி கட்டினாலோடு என்று ஏன் சொன்னா, பலவானை கட்டும்படியான அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது என்றால் இயேசுவின் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. அதனால் தான் என்னோட இராதவன், என்னோட சேர்க்காதவன் என்றெல்லாம் சொன்னா. ஏனென்றால் என்னோட இருந்தா நான் செய்கிறதை நீயும் செய்வாய், அவ்வளவுதான். ஆமே. அதனால உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 18:18 நன்றாய் கவனிங்கள். நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமென். அப்படி என்றால் நீங்கள் பூலோகத்தில் எதை செய்தாலும் அதை பரலோகமே செய்கிறது. கரங்களை தட்டி அப்படியே ஆக கடவுள் சொல்லுங்க. வாய்களை திறந்து கரங்களை தட்டுங்கள். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த ஆண்டவர் சொன்ன முக்கிய குறிப்பு, நீ விரியன் பாம்பு குட்டி என்று சில சந்ததியை தைரியமாய் அழைத்தார். ஏன் அழைத்தார்? உன் சுபாவம் மாற்றப்பட முடியும், ஆனால் மாற்றப்பட நீ இடம் தரவில்லை. உன் அப்பா விரியன் பாம்பு, உன் அம்மா விரியன் பாம்பு, அவங்களுக்கு பிறந்த குட்டி நீ. எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது?
நீங்க சொல்லாதீங்க என் அப்பா அம்மா அப்படி இருந்தனால நானே இருப்பேன். யார் சொன்னது? தேவனால் பிறந்தவர்கள் சொல்ல முடியாத வார்த்தை அது. அப்பா அம்மா கிட்ட இருந்த நன்மையும் வேண்டாம், தீமையும் வேண்டாம். இது ஒரு ஜெபம்தான். எழுதி இருக்கிறார் என்று சொல்லவில்லை, ஒரு ஜெபம்தான். எழுதி இருக்கிறதின் அறிவில் சொன்ன ஜெபம். என்னை நல்லவன் என்று நீ சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்படின்ற நன்மையே அவர் ஒருவரால் தான் வர முடியும். உங்க அப்பா அம்மா நல்லவங்கன்றதுனால நீங்க நல்லவங்க கிடையாது. ஏனென்றா அவங்களே நல்லவங்க கிடையாது. அப்படித்தான். எது நல்லது, எது நன்மை அறிய வேண்டும் என்றால் நல்லவராகிய தேவனோடு நாம் ஒப்பிட்டு தான் அதை அறிய முடியும். அதனால்தான் இயேசு மனுஷகுமாரனாய் வந்த போதே அந்த வார்த்தையை பேசினார். ஒப்பிட வேண்டும் என்றால் நீ தேவனை ஒப்பிடு, தேவனோடு ஒப்பிட்டு கற்றுக்கொள். இன்னைக்கு நன்றாய் கவனிங்க, பிரசங்கம் நன்றாய் இருக்கிறது என்று நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். ஆனால் பிரசங்கத்தின் சாரத்தினால் நீங்கள் சத்தியத்தினால் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக ஒத்துழைங்கள் என்னோடு. ஏமே ஏனென்றால் நாம் எல்லாரும் அதை செய்ய போகிறோம். இன்று கவனிங்க, அன்றியும் பலவானை, ஆயுதம் தரித்த பலவானை அப்படி சொல்லணும். முந்தி கட்டினாலுடைய ஏன் அவனை கட்ட வேண்டும் தெரியுமா? ஏனால் கட்டுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனால் சொன்னவர் இயேசு. ஏன் சொன்னா, தேவனுடைய ஆவியினாலே நான் செயல்படுகிறவர். கிங்டமே வித்தியாசமானது. நீ பார்க்கிற இயேசு வெறும் மனுஷன் அல்ல, மனுஷகுமாரன் என்று தன்னை அழைத்து கொண்ட தேவகுமாரன். ராஜ்யமே வேறு. தேவஜனமே, நீங்கள் சரீரத்தில் இங்கு இருந்தாலும் உங்களுடைய அதிகாரமே வேறு. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஏனென்றால் உங்கள் வேறே வேறு. ஏமே நீங்க இந்த ரூட்ஸ் சொன்னீங்கன்னா அந்த ரூட்ஸையே கர்த்தர் தொடுகிறவர். ஏனென்றால் அந்த வேருக்கு பங்காளிகளும் அந்த சாரத்திற்கு சொந்தக்காரர்களுமாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். ஆமென் என்று சொல்லிக்காரங்க. ரோமர் 11 சொல்லியிருக்கிறேன். வேருக்கு நீங்க சொந்தம், சாரத்துக்கு பங்காளி. எப்படி வேணாலும் திருப்புங்க. வேருக்கு சொந்தம், சாரத்துக்கு பங்காளி. வேர் எப்படியோ அப்படிதான் அந்த வேர்ல இருக்கிற சாரம். ஒளிவ மரம்னா அதுக்குரிய சாரம். அது காட்டொளிவ மரமா இல்லை என்றால் நல்ல ஒளிவ மரமா, அதுல வித்தியாசம். எத்தனை பேருக்கு அந்த சாரத்தில் வித்தியாசம்? ஆண்டவர் சொன்ன மரம் நல்லது என்றால் கனி நல்லது என்று சொல்லுங்கள். விஷயம் என்ன? சந்ததியை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. விரியன் பாம்பு குட்டியா இருக்கிறதுக்கு காரணம் உன் சுபாவம் உன் அப்பா அம்மா சுபாவம் போலவே இருக்கிறது. பரலோக பிதாவின் சுபாவத்திற்கு நீ விட்டுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பரலோகத்தை வெளிப்படுத்துகிற இயேசுவை நீ இன்னும் நம்பவில்லை. அம்மா ஐயா சின்ன பிள்ளையிலிருந்து வாலிபர்கள் வரை கவனிங்கள். நம்புகிறதை எப்படி சொல்லுவீர்கள்? எப்படி காண்பிப்பீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலாம், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன். நானும் சொல்லுகிறேன், நான் நம்புகிறேன். நான் சொன்னதினால் கண்டுபிடித்தீர்கள். பிசாசு உங்கள் தலையாட்டுதலை எல்லாம் பார்த்து ஓட மாட்டான். நீங்கள் அமைதியா இருந்தால் அவனும் இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கட்டளை தான். சத்தம் போட்டால் தான் அவனுக்கு காது கேட்கும். எத்தனை பேருக்கு அதாவது கேட்கும்? பிசாசு சர்வ ஜீவி, சர்வ ஞானி, சர்வத்துக்கும் அதிகாரி அல்ல. தேவன் மாத்திரமே. ஒன்றையும் சொல்லாமலேயே, வாக்கு பிறக்காமலேயே வார்த்தை இன்னதென்று அறியக்கூடிய வல்லமை தேவனுக்கே உண்டு. ஆனா சொன்னால்தான் பிசாசுக்கு காது கேட்கும். அதனால் தான் சொல்ல வேண்டும். கட்டினாலோடு என்று சொன்னவர் எப்படி கட்ட வேண்டும் என்பதையும் காட்டினார். எத்தனை பேருக்கு அது புரியும்? கட்டினாலோடு என்றால் எப்படி கட்டுவது? கயிறை போட்டு கட்டுவீர்களா? சிம்சோனை அறுத்து விடுவான். புது கயிறு உதவாது, துடைப்பம் கல் உதவாது, செருப்பு உதவாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் நினைப்பது போல அவன் மனுஷன் அல்ல, அவன் ஜீவி, அவன் ஒரு ஆவி, அதுவும் அசுத்தாவி.
அப்படிப்பட்டவனுக்கு தெரிந்ததெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை மட்டுமே. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை நான் துரத்துகிறேன் என்று சொல்லு. ஹல்லேலூயா. கட்டினால் ஒழிய அப்படின்றால் இயேசு எல்லாவற்றையும் பிரித்து காட்டுகிறார். அவன் ஆயுதம் தரித்த பலவான் தான். அவன் தன் அரண்மனையை காத்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் பொருள் பத்திரப்பட்டு தான் இருக்கிறது. அது பத்திரப்பட்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் அவன் பலவான் மாத்திரமல்ல, ஆயுதம் தரித்த பலவான். நீங்கள் யார்? நீங்கள் யோசிப்பீர்கள், ஐயோ இப்படிப்பட்டவன் முன்பாக நான் எம்மாத்திரம் இல்லை. உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னேன். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களில், அவர் உங்களில் இருக்கிறார். விரின் பாம்பு குட்டிகளில் இல்லை, கெட்ட மரங்களில் இல்லை. கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுத்திருக்கிறது. அதன் மரம், அதன் சாரம் யாருக்கும் இன்னதென்று விளங்காத நேரத்தில் கனியை வைத்து கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று சொன்ன இயேசு. மரத்தை பார்த்து அல்ல, வேற யாரும் பார்க்க முடிவதினாலும் அல்ல, இலைகள் நன்றாய் இருப்பதினாலும் அல்ல. கனி நல்லதென்றால் மரம் நல்லது. தேவஜனமே, உங்க அப்பா அம்மா, உங்கள் மூதாதையர்கள் நல்லவர்கள் இல்லை, நாமும் நல்லவர்கள் இல்லை. ஆனால் இயேசுவே நல்லவர், பரலோகத்தின் தேவனை, பூரண சர்க்குணர் என்றால் அவருடைய புத்திரர்களாய் புத்திரிகளாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் நல்லவர்களாய் இருக்கும்படியா, உங்களுடைய சந்ததி நல்லவர்களாய் இருக்கும்படியா. எத்தனை பேருக்கு அந்த நன்மை புரிகிறது? இங்கே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொன்னவரே, உங்களையும் என்னையும் அன்பு கூர்ந்தவராய் ரட்சித்தார். அப்படி என்றால் தேவ அன்பு இந்த காலை வேளையிலே உங்களை பிரித்து எடுத்ததை உணர்த்தி கொண்டிருக்கிறது. விட்டு கொடாதிருங்கள். ஆமென். விட்டு கொடாதிருங்கள். எந்த வயதில, எந்த நிலைமையில, தோல்வியில நீங்க இந்த சத்தியத்தை கேட்டாலும் எழும்பும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பலவானை முந்தி கட்டுகிற அதிகாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆயுதம் தரித்த பலவானாய் இருந்தாலும், அவன் பொருளை பத்திரப்படுத்தின பலவானாய் இருந்தாலும், கர்த்தர் சொன்னால் அவனிலும் பலவான், அவனிலும் பலவான் என்று சொல்லுங்கள். அவனிலும் பலவான் சொல்லுங்கள். அவனிலும் பலவான். அவனிலும் பலவான் யார்? நீங்க சொல்லலாம், இயேசு தாங்க. ஆனால் இயேசு இப்பொழுது சொல்லுகிறார், நீதாம்மா, நீதாயா. ஏனென்றால் அவனிலும் பலவானாய் இயேசு உங்களை முன்குறித்தார். ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லு. நன்றாய் கவனிக்கணும். ஊமையாய் இருந்த ஒரு பிசாசு துரத்தப்பட்டது இயேசுவா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பிசாசு பேரே ஊமை பிசாசு. ஊமை ஊரை கெடுக்குமா? இதற்கு உங்களுக்கு நல்ல விளக்கம் வருகிறது. ஊமையான பிசாசை துரத்தின பிறகு ஊமையன் பேசினான். இப்ப நீங்க ஊமையா இருந்தீர்கள் என்றால் உங்கள் குணம் என்று சொல்லாதிருங்கள். அப்படி என்றால் நீங்கள் வெளியில இருக்கும்போது ஊமையா தான் இருக்கணும். வியாபாரம் செய்யும்போது ஊமையா இருக்கணும். சாப்பிடும்போது ஊமையா இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஊமையின் தன்மை புரிகிறது? ஊமையன் பேசினான் அப்படின்னா ஊமையான பிசாசு துரத்தப்பட்டது. எனக்கு நீங்கெல்லாம் பிசாசால பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களா, ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா என்று எப்படி தெரியும்? You are not possessed by the devil. How do you know the works of the devil are in your life existing? என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற பிசாசை எப்படி இனம் கண்டு கொள்ள முடியும்? கர்த்தர் சொல்லும்போது சொல்ல வராது. என்னோட இராதவன் சிதறடிக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்ற கர்த்தர் ஒன்றை சொல்லும்போது சொன்னால் தான் காரியம் சேரும். ஆமே. கர்த்தர் சொல்லும் போது நீங்க சேர்க்காம உட்கார்ந்து இருப்பீங்கன்னா சிதறும். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை இன்றைக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளை விட்டு கொடாதிருங்கள். பிசாசுக்கு உங்களை விட்டு கொடாதிருங்கள். ஆமே. ஒரே ஒரு விஷயம், நீங்க யாரோட இருக்கிறீங்க என்பதை இன்றைக்கு முடிவு பண்ணணும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? என்னோட தேவனோட இணைந்திருக்க வைக்கிற காரியங்கள் மாத்திரமே இருக்கணும். தேவனை விட்டு பிரிக்கிற, அவரோட இராதபடி செய்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் சிதறணும். இதை சொல்வதே வல்லமையின் ஜெபம். Whether you feel like it or not, you have to say it by using your will. சித்தத்தை பயன்படுத்தி தான் சத்தியத்துக்கு ஒபே பண்ணணும்.
யூ டோன்ட் ஃபீல் ஃபார் இட், பட் யூ ஹேவ் டு டூ இட். எத்தனை பேருக்கு சத்தியத்தின் வித்தியாசம் புரியுது? பிசாசெல்லாம் ஃபீலிங்களுக்கெல்லாம் ஒபே பண்ணுறதில்ல. அது எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்லே, விட்டுட்டு போய் நாளைக்கு வரலாம். அப்படி பிசாசு சில பேர் நான் ரொம்ப நூடுல்ஸ் ஆயிட்டேன், என்னை விட்டுட்டு போயிடு. அவன் விட்டுட்டு போனாலும் வரும்போது ஸ்ட்ராட்டஜியே வேற. இது எத்தனை பேருக்கு தெரியும்? How merciful the devil is. இயேசுவை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விட்டு விட்டு சென்றான். திரும்பி வரும்போது ஸ்ட்ராட்டஜியே வேற. அரசாங்கம் கூட இருக்கும், ரோம போர்ச்சேவர்கள் இருப்பார்கள், பிலாத்துவும் கை கழுவுவான். எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்களை இப்போ விட்டுடுச்சின்னு நினைச்சிங்கன்னா இனி வரும். நன்றா கவனிங்க. இயேசுவோட இல்லாம சில பேர் எண்ணுகிற ஸ்ட்ராட்டஜிஸ், இயேசுவோட இல்லை வாழ்க்கை, ஆனா நினைக்கிறாங்க இப்பெல்லாம் ஓகேவா தான் போகுது. எனக்கு இந்த சாப்டரே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. படிக்க படிக்க எல்லா வார்த்தையும் அப்படித்தான். கொஞ்சம் வாசிங்க, ஏன்னா நமக்கு டைம் எப்போ முடியும்னு எனக்கே தெரியல. ஆனால் நான் வாசிக்க போகிறேன். நான் நிறைய விஷயங்கள் இருக்கு. 39 அடையாளம் கேட்டார்கள். 34 விரியன் பாம்பு குட்டிகள். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? 34 விரியன் பாம்பு குட்டிகள். 39 இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார். போதுமா? பொல்லாத விபச்சார சந்ததியார், அது அவர்கள் பெயர். அடுத்தது எப்படிப்பட்ட பெயர்களோடு வருகிறது பாருங்கள். 43 வாசிக்கலாம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை, நன்றா கவனிங்க, ஒரு மனுஷனை. அப்படிதான் வந்திருக்கே தவிர எந்த ஜாதி கோத்திரம் எவ்வளோ வல்லமையான சந்ததி பரம்பரை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் என்னை கவனிக்கிற தேவஜனமே என் கண்களை உற்று பாருங்கள். நான் சத்தியத்தின் முக்கியமான பிரதானமான கட்டத்தில் இருக்கிறேன். உங்க சந்ததியிலே, முற்பிதாக்களின் வழியிலே, வம்சத்திலே, பிதாக்கள் மத்தியிலே எது பெருமையாக கொண்டாடப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பெருமையும் கோத்திரத்தின் அந்த பெரிய விஷயங்களும் பிசாசை ஒன்றும் அசைக்காது. நாங்க இந்த வம்சத்தில் இதை ஃபாலோ பண்ணோம், எங்களை எதுவும் அணுகாதுன்னு நீங்க நினைப்பீர்கள் என்றால் அதையெல்லாம் பிசாசு பொருட்படுத்தவே மாட்டார். நீங்க எந்த சடங்குல இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது, எந்த சாங்கியத்தை பின்பற்றினீர்கள் என்று எனக்கு தெரியாது. சத்தியத்தை புறக்கணிக்கிற எதோடும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பிசாசு அங்கே இருப்பான். எத்தனை பேர் கேட்டீர்கள்? என்னோட இராதவன் எனக்கு விரோதி, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படின்ற கர்த்தர் சேர்க்க விரும்புகிற உங்க வாழ்க்கையை நீங்க பிசாசுக்கு இடம் கொடாமல் அவரோடு இருப்பீர்கள் என்றால் நீங்களும் சேர்ப்பீர்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சந்ததியில ஏன் வித்தியாசம்னா அப்பா செஞ்ச தப்ப மகன் செய்யணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? உங்க அம்மா இருந்த பலவீனத்துல நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க தம்பி தங்கச்சி அண்ணன் செய்யற தப்ப நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்க இயேசுவோடு இருக்கிற தேவனுடைய சந்ததி. அப்படி என்றால் இயேசு என்று சொல்லுகிறார், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு. எனக்கு ஆச்சரியம், எப்படி புறப்பட்டது என்பது இயேசுவோட கரத்தால் அல்லாமல் வராது. ஆனால் இங்கே விஷயத்தை பார்க்கலாம். விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், வறண்ட இடங்களில் தெரிவது பிசாசு. செழிப்பான இடத்துல வரவே முடியாது. இயேசு இருக்கிற இடத்துல, அவருடைய நதி, அவருடைய ஆவியின் கிரி இருக்கிற இடத்துல பிசாசு தாபரிக்க முடியாது. ஏனென்றால் அது அவருடைய நதி பாய்கிற இடம். எத்தனை பேருக்கு புரிகிறது? சாரம், சாரம் இணைக்கப்பட்ட கொடியே பிசாசுக்கு தெரியும். சாரம் இருக்கு, அங்க பசுமை இருக்கு, அங்க செழிப்பு இருக்கு, அதை தொடமாட்டான். நீங்க கர்த்தரை விட்டு விலகிறது தான் வறட்சி. சபைக்கு வருகிறதை பற்றி நான் பேசவே இல்லை. எத்தனை பேருக்கு காதுகள் கேட்டது? நான் சர்ச்சுக்கு வர ஆள் சிஸ்டர்னு சொல்லாதீங்க. நானும் சர்ச்சுக்கு வர ஆள் தான். எல்லாரும் தான் வருகிறோம். எல்லாருமே சந்ததி தான். ஆனா யாருடைய சந்ததி? நீங்க சொல்லாதீங்க சர்ச்சுக்கு வரனால பிசாசு கிட்ட இல்லைன்னு. உங்களை வறண்ட இடத்துக்கு துரத்துறது பிசாசு.
எது வறண்ட இடம் தெரியுமா? இயேசுவோட இல்லாத இருக்கிற எல்லாமே வறண்ட இடம் தான். இயேசு இருந்தாதான் வறட்சி இருக்காது. அப்ப வறண்ட இடத்துக்கு தான் ஓடிச்சு இந்த அசுத்தாவி. ஏன்னா அது போனா அங்கதான் போகணும், துரத்திட்டாங்க, அது இடத்துக்கு போயிடுச்சு. ஆனா அலையுது பிசாசு, அலையுது சிஸ்டர், அலையுது. எதுக்கு அலையுது? ஆளை பிடிக்க. அது கவனம். ஏன் பிசாசு அலையுது? புளிய மரத்தை பார்க்க இல்லை, விவரம் இல்லை. புளிய மரத்தில் புளி தான் தொங்கும், ஆவி தொங்காது. அது தொங்க வேண்டிய ஆளே நீங்க தான், அது அங்கதான் வரும், புளிய மரத்துக்கு போகாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? இப்ப கர்த்தர் துரத்தும் பொழுது சொன்ன விஷயம், நான் துரத்த தான் வந்தேன், துரத்தினால் தேவனுடைய ராஜ்யம் வரும், உங்களிடத்திலேயே வரும். ஆனா தேவராஜ்யம் வந்த பிறகு உலக ராஜ்யம், உலக வேஷம், உலக பாஷனை ஓடினால் என்றால் அது அங்க வரும். எப்படி வரும்? இளைப்பாறுதலே இருக்காது அதுக்கு. ஏன்னா முதல்ல இருந்த இடம் இளைப்பாறுதலோடு இருந்தது. அந்த வீட்டுக்கு திரும்பி வரும். என்னை கவனிக்கிற தேவஜனமே, பிசாசு போனா திரும்பி வருகிறான். எப்படி வருகிறான்? எனக்கு ரொம்ப இதுல விஷயம் என்னன்னா, தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வருவான். அப்ப இதுவே பொல்லாதது, இதை விட பொல்லாதது தேடுது. இதுதான் சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அவன் இரக்கத்துல ஒரு விஷயத்துல கூட, ஒரு புள்ளியில கூட இரக்கத்தை காட்டுகிறவன் இல்லை. நீங்க சேர்ற இடம் சரியில்லைன்னா அங்க ஏழத்தனை இன்னும் சேரும். ஏன்னா அந்த இடத்துல பிசாசு குடி இருக்கும். தானாக வரல, தன்னோடு கூட 7 பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்தது. இன்னைக்கு ஆயுதம் தரித்த இப்படிப்பட்ட பலவானின் ஆவிகள் ஒரு வீட்டையே காவல் பண்ணி என் பொருள், என் கொள்ளை, என் வீடுன்னு சொல்லுகிறது என்றா உங்களுக்கு ஒரு வெறுப்பு வர வேண்டுமா இல்லையா? அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த ஆயுத வர்க்கத்தை பறித்து கொண்டு அவன் கொள்ளையாடினதை பங்கிடுவான். நீங்க கர்த்தர் உங்களை பங்கிடத்தக்கதாக அவரோடு சேர்த்திருக்கிறார். நீங்க பிரியக்கூடாது. சொல்லுங்க, நீங்கள் பிரியக்கூடாது. நான் பிரிவதில்லைன்னு சொல்ல, பிரியக்கூடாது. ஆண்டவரோடு இல்லாத விஷயங்களோடு நீங்க சேர்ந்தீங்கன்னா இட்ஸ் a prophecy today. ஆண்டவர் இல்லாத விஷயங்களோடு நீங்க சேரக்கூடாது என்பதே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற டெஸ்டினி. எதெல்லாம் பிரிக்குதோ அதெல்லாம் பிரியட்டும், அப்படி சொல்லுங்க ஜெபத்துல. எனக்கு யாரெல்லாம் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் எதெல்லாம் தேவனோடு, இயேசுவோடு, வார்த்தையோடு, ஆவியானவரோடு என்னை சேர்க்கவில்லையோ, அவர் ராஜ்யத்தோடு என்னை சேர்க்கவில்லையோ, அத்தனையும் பிரியட்டும், அத்தனையும் சிதறடிக்கப்படட்டும். பலவானை முந்தி கட்டினால் ஒழியே. ஏமே, நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாக கட்டணும். எத்தனை பேருக்கு அது தெரிகிறது? இப்பொழுது நீங்க ஆண்டவரோடு இருந்து இதை கட்டணும், ஆண்டவரோடு சேர்ந்து இதை கட்டணும். எத்தனை பேருக்கு அது புரிந்தது? பிரிந்திருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன், வார்த்தையோடு இல்லை, சத்தியம் எனக்குள் இல்லை, சத்தியத்தின் அந்த செழுமை, அந்த நதி எனக்குள் ஓடவில்லை, நான் வறண்ட இடங்களில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், உங்க ஆவியில தெரியும். யாரும் சொல்ல வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்தை விட்டு நீங்க திரும்பி வாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இன்று உம்மோடு சேர்த்துக் கொள்கிறேன், உம்மோடு சேர்ந்து நான் சேர்க்க போகிறேன், நீ சேர்க்காததை நானும் சிதறடிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறேன்? எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் 2 விதமான ஜெபத்தை நான் நடத்தி இருக்கிறேன். ஒன்று, நீங்கள் திரும்பி வந்து ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள் வார்த்தையில் நிலைத்திருக்க கூடாதபடி உங்களை பிரித்த விஷயம் உங்களுக்கு தெரியும். When I say this, don't go by your feelings. எனக்கு ஃபீலிங்கே இல்லை சிஸ்டர், எதுவும் என்னை விட்டு ஓடன மாதிரிலாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு ஓடுது. ஏன் தெரியுமா? நீங்க பேச போறீங்க. இதை யாரும் பேச போவதில்லை, நீங்கள் பேச போ. அறிக்கையில் வல்லமை இருக்குன்னு பிசாசுக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சா போதும். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அதனால வாய்களை திறங்க, நான் சொல்லவே வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை உண்டு. ஏமே, அவங்க பாடட்டும், நீங்க பாட வேண்டாம். ஏன்னா பாடல் உதவாது. இப்ப அதிகாரத்துல நீங்க பேசணும். ஏமே, ஆர் யூ ஆல் ரெடி? சொல்லலாமா? ஆண்டவரே, உம்மை விட்டும், உம்முடைய வார்த்தையை விட்டோம், உம்முடைய ஆவியானவரை விட்டோம், உம்முடைய ராஜ்யத்தை விட்டோம், என்னை பிரிக்கிற காரியங்களை விட்டு இப்பொழுதே நான் மனம் திரும்பி உம்மோடு கூட என்னை சேர்த்துக் கொள்கிறேன்னு சொல்லுங்கப்பா.
என சத்தியத்தை கேட்ட பிள்ளை நீங்க சொல்லுங்க, உம்மோடு கூட நான் என்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஏசப்பா உமக்கூட இல்லைன்னா நான் விரோதியா இருப்பேனே, உம்மோடு நான் இல்லைன்னா நான் உமக்கே விரோதியா இருப்பேன்பா. அதைத்தான் நான் உணர்கிறேன். என்றெல்லாம் நான் உம்மோடு இல்லையோ, உன் வார்த்தையோடு இல்லையோ, நான் உமக்கு விரோதியா வாழ்ந்துட்டேன். கிருபையா என்னை மன்னித்து உடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவுங்கப்பா, என் அக்கிரமங்களை கழுவுங்கப்பா, என் சுயங்களை மாம்சங்களை மன்னிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து போடும் பிதாவே. அப்படியெல்லாம் கேளுங்க, அப்படியெல்லாம் கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. None of us are perfect in this place. None of us are holy, but God is holy. God is all perfect God. Hallelujah. Amen. Ora kabala karamadi anduravasha. வல்லமை உண்டு இயேசுவே நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவே நாமத்தில். கட்டுகளுடையட்டும் 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 வல்லமை உண்டு இயேசுவே நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவே. சொல்லுங்க கரங்களை வைத்து எல்லாரும் வல்லமை உண்டு. அறிக்கை செய், அறிக்கை செய். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். வாழ்க்கை குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். There is power, there is power in the name of Jesus. Come on, shout. There is power in the name of Jesus. In the name of Jesus. There is power in the name of Jesus. To break every chain. Break every yes. Chain. Break every chain. Every chain, break every chain, to break every chain, to break every chain, break every chain, to break every chain, break every chain, hallelujah, to break, to break, to break, to break every chain, break every chain, break every chain. கட்டுகள் உடையட்டும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். பேசு 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 இயேசுவின் நாமத்தில். பலவான் பலவான் பலவானின் ஆவிகள் கட்டப்படுவதாக. உனக்கு எதிராய், உன் குடும்பத்துக்கு எதிராய், உன் பிள்ளைகளுக்கு எதிராய், உன் வாழ்க்கைக்கு எதிராய், உன் தொழிலுக்கு எதிராய், உன் உயிருக்கு எதிராய், உன்னுடைய சுகத்துக்கு எதிராய் எழும்பியிருக்கிற பலவானின் ஆவிகள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், பிசாசின் ஆவிகள், மாந்திரிகத்தின் ஆவிகள், பில்லி சுனியத்தின் ஆவிகள், பேசு பேசு கட்டப்படுவதாக. பலவானை முந்தி கட்டு, கட்டு இயேசுவின் நாமத்தில். வாய்களை திறந்து பேசு, அமைதியா
அமைதியா இருக்காத தேவனே. Speak it out. Speak it out. Shamanamuri andare balaburi akarava. Limano namanamari andare balaboro. Rikanamo shananamo. Yes, yes. Break every chain. சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். சங்கிலிகள் துண்டிக்கப்படட்டும். மாமா உனக்கு எதிராய் பிசாசு எதை பயன்படுத்தினாலோ அது உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. Yes, yes. To break every chain, break every chain, break every chain. Say, break every chain, break every chain, break every chain. Oh, to break every chain, to break every chain, to break every chain. Shout break, to break every chain, break every chain, break every chain. In the name of Jesus. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பிசாசின் சங்கிலிகள் பிரிக்கப்பட்டு போவதாக, அரணான காரியங்கள் நிர்மூலமாவதாக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ரோமா நாத்தி கீரா பாபா பாபா. பலவானின் ஆவிகளை கட்டுகிறோம், பலவானின் கிரியைகளை நாசம் பண்ணுகிறோம். எஸ், எஸ், come on. இது யுத்தத்தின் நேரம், யுத்தத்தின் நேரம், யுத்தத்தின் நேரம். பலவானிலும் அதிக பலவான் நீ, பலவானிலும் அதிக பலவான், பலவானிலும் அதிக சக்தி உள்ளவன், பலவானிலும் அதிக அபிஷேகம் நிறைந்தவன். பேசு, பேசு, வாய் திறந்து பேசு. கட்டளை கொடு, கட்டளை கொடு, நிர்மூலமாக்கு. பலவானிலும் அதிக பலம் உள்ளவன் அவனை கட்டும் பொழுது, ஓ பிசாசு கீழே இருக்கிறான், அத்தனை காரியங்களையும் நீ சூறையாடுவாய். லோ மா 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 பெட்டுகோ 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 பெட்டுகோ. ரிகதனமா சந்திரமா லிகாதியா ரபலபோ ரீமனா மௌனமா சந்திர ரிபலபோ. போ 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 போ. பலவீன நாவியே புறப்பட்டு போ, போ போ. குடும்பங்களை விட்டு போ, பிள்ளைகளை விட்டு போ, என் சூழ்நிலை விட்டு போ. Wicked, wicked, wicked. ரிமனமோ சண்டே. Oh, hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வலது கரங்களை உயர்த்தி அதிகாரம் எடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இப்போதே பலவான, இப்பொழுதே பலவான முந்தி கட்டுகிறேன், முந்தி கட்டுகிறேன். மத்தேயு 18:18 படி, மத்தேயு 18:18 நான் படி, பூலோகத்திலே, நான் பூலோகத்திலே எதை கட்டுகிறேனோ, எதை கட்டுகிறேனோ அது பரலோகத்திலும், அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். கட்டப்பட்டிருக்கும். நான் பூலோகத்திலே, நான் பூலோகத்திலே எவைகளை கட்டவிழ்ப்பேனோ, எவளை கட்டவிழ்ப்பேனோ, அவைகள் அவைகள் பரலோகத்திலும், பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்து மகிமையான, மகிமையான, உயிர்த்தெழுந்த, உயிர்த்தெழுந்த எல்லா நாமத்திலும், எல்லா நாமத்திலும், மேலான நாமத்திலே, மேலான நாமத்திலே இப்பொழுதே என் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தம், நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தம், நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய மகள், நான் இயேசுவின் மகன், நான் இயேசுவின் மகன், நான் தேவனுடைய சந்ததி, நான் தேவனுடைய சந்ததி. என் குடும்பமோ, என் குடும்பமோ, என் பிள்ளைகளோ, என் பிள்ளைகளோ, என் பிள்ளைகளின் பிள்ளைகளோ, பிள்ளைகளின் பிள்ளைகளோ இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவுக்கு சொந்தம். பிசாசே, பிசாசு, உனக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, உனக்கு எந்த அனுமதியும் இல்லை. எந்த அனுமதியும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, நான் உன்னிலும் பலவான், நான் உன்னிலும் பலவான், உலகத்தில் உள்ளவனிலும், உலகத்தில் உள்ளவனிலும், என்னில் இருக்கிறவர், என்னில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இப்போதே உன்னை துரத்துகிறேன். இப்போதே உன்னை நீ துரத்துகிறேன். கொள்ளையிட்டதை, நீ கொள்ளையிட்டதை திரும்ப பிடுங்குகிறேன், திரும்ப பிடுங்குகிறேன், பங்கிட்டுக் கொள்ளுகிறேன். பங்கிட்டுக் நான் கொள்ளுகிறேன். இயேசப்பாவின் பிள்ளை, நான் இயேசுவின் நான் பிள்ளை, இயேசுவின் ராஜ்யத்திற்கு சொந்தம். இயேசுவின் ராஜ்யத்திற்கு பிசாசுக்கு சொந்தம். அனுமதி இல்லை. பிசாசுக்கு அனுமதி இல்லை.
உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்பொழுதே என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் எல்லைகளை விட்டு என் பிள்ளைகளை விட்டு போ. இயேசுவின் நாமத்திலே. ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya. கரங்களை தட்டி